هو الحكيم الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير للخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أشهد أن لا إله إلا الله وأستغفر الله وأسألك الجنة وأعوذ بك من النار. اللهم اغفر لنا يا غفار. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் முபாரக்கினுடைய முதல் 10 நிறைவு பெற்று அடுத்த 10 நாம் நுழைந்திருக்கிறோம். ரஹ்மத்துடைய 10, இப்பொழுது மஃபிரத்துடைய 10 நாம் இருக்கிறோம். சில பேர் 3 வகையான மக்கள் இருக்கிறார்கள். சில பேர் உயர்ந்த தரத்திலே இருப்பவர்கள். அவர்களுக்கு முதல் 10 அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடைக்கும். அடுத்த தரத்திலே நடுநிலையாக இருக்கக்கூடியவர்களுக்கு முதல் 10 ரஹ்மத்து கிடைக்காது. அவர்கள் தொடர்ந்து இபாதத் செய்து நோன்பு பிடித்து இரவு நேரங்களிலே தராகி தொழுது அதன் மூலமாகத்தான் அவர்களுக்கு ரஹ்மத்து கிடைத்து அதன் மூலம் அல்லாஹ்வுடைய மஃபிரத்து கிடைக்கும். இன்னும் சில பேர் இருக்கிறாங்க அடித்தட்டு மக்கள். அவர்களுக்கு 2 10 கூட அவர்களுக்கு ரஹ்மத்து மஃபிரத்து கிடைக்காது. அந்த 2 10 அவர் தொடர்ந்து இபாதத்து செய்து அதையும் தொடர்ந்து 3வது 10 அவர்கள் அமல் செய்கிற பொழுது அல்லாஹ் அவர்களுக்கு ரஹ்மத்தையும் மஃபிரத்தையும் இஸ்ஸத்தையும் கொடுக்கின்றார். எனவேதான் 3 கட்டங்களாக ரமலான் அதாவது பகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இது மஃபிரத்தினுடைய 10 நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாவங்களை நம்மை சார்ந்தவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான். மஃபிரத் கிடைக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? குர்ஆன் பல்வேறு இடங்களிலே நமக்கு சொல்லித் தருகிறது. இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். அப்படி இஸ்திக்ஃபார் செய்வதால் என்ன கிடைக்கும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு விரிவாக பேசுகிறது. இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரத்து நஹல் என்று சொன்னால் தேனி. தேனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அதிலே மக்களுக்கு ஷிஃபா இருக்கிறது, நிவாரணம் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார். குர்ஆனை பற்றி அல்லாஹ் குறிப்பிடும் பொழுதும் ஒரு நஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மா, குர்ஆன் ஷரீஃபை பொறுத்த வரைக்கும் அதில் ஷிஃபாவும் இருக்கிறது, மூமின்களுக்கு ரஹ்மத்தும் இருக்கிறது என்று சேர்த்து குறிப்பிடுகிறார். தேனிலே ஷிஃபா மட்டும் இருக்கிறது, ஆனால் குர்ஆனிலே ஷிஃபாவும் மூமின்களுக்கு ரஹ்மத்தும் இருக்கிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறார். இந்த 2மே நோய்க்கு மருந்தா? தேனும் அதே மாதிரி குர்ஆனும் நோய்க்கு மருந்தா? இல்லை. இந்த 2ம் நோய்க்கு மருந்து அல்ல, மாறாக ஷிஃபா. மருந்து வேற, ஷிஃபா வேற. சில சமயத்தில் மாத்திரை மருந்து சாப்பிட்டு ஷிஃபாவாக இருக்குல்ல, அதனால தான் அல்லாஹ் தவாவும் என்று சொல்லலை. குர்ஆன் ஷரீஃப் தவா என்று சொல்லலை. அதே மாதிரி தேனை தவான்னு சொன்னால் மருந்துன்னு அர்த்தம். தாவு அப்படின்னா நோய், தவா அப்படின்னா மருந்து அப்படின்னு அர்த்தம். சாதாரண சொல்லுவாங்க, நோய் குணமாகுமானா
துவாவும் செய்யணும், தவாவும் எடுக்கணும் தான். தவா எடுக்கணும்னா மருந்து எடுக்கணும், பத்தாவது துவாவும் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப அதே மாதிரி தேனை என்ன சொல்கிறான்? மருந்துன்னு சொல்லலை. ஏன்னா மருந்துன்னு சொன்ன குணமாகவும் செய்யலாம், குணமாகவும் இருக்கலாம். இது ஷிஃபா, நிவாரணம். குர்ஆன் ஓதுனாலே ஷிஃபா கிடைக்கிறது, தேனை சாப்பிட்டாலே ஷிஃபா கிடைத்துவிடும். இது கன்ஃபார்ம். எனவே தான் சஹாபாக்கள் ஒருவருக்கு வயிற்று இழக்கம் ஏற்பட்டது, வயிற்றில் கொஞ்சம் அசௌகரியம் ஏற்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவரை பற்றி சொல்லப்பட்டது. அவருடைய சகோதரருக்கு இது மாதிரி வயிற்று இழக்கம் இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஸ்கி அக்லா, தேனை கொடுங்கன்னு சொன்னாங்க. தேனை கொடுத்தாங்க. மறுநாள் என்ன ஆயிடுச்சுன்னா கூடி போச்சு, அந்த நோய் கூடி போச்சு. அப்போ சொன்னாங்க, யார சொன்னார்? தேனை கொடுத்தோம், ஆனால் கூடி போச்சு. நம்ம 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 டாக்டராக இருந்தால் அப்படியா கூடி போச்சா, இப்போ மாத்திரையை மாற்று அப்படின்னு மாத்திரையை என்ன செய்வாங்க? மருந்து மாற்றிடுவாங்கல்ல. ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன மருந்து, அல்லாஹ் சொன்ன மருந்து. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்கி அக்லா, அது சந்தேகமில்லாத வேதம். லா ரைப ஃபீஹி, குர்ஆன் இருக்குது, அதில் என்ன இல்லை? சந்தேகம் இல்லை. ஏன்னா இது அல்லாஹ்வுடைய இல்மு, அல்லாஹ்வுடைய இல்மினால் இறக்கப்பட்டது. அதனால் இதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை, வழியே இல்லை. திருப்பி ரசூலுல்லாஹ் ரொம்ப உறுதியாக சொன்னாங்க, தேனை கொடுங்க. அப்புறம் வந்தார், யார சொல்ல இன்னும் கூடி போச்சு அப்படின்னாரு. அந்த சகோதரருக்கு இன்னும் கூடி போச்சு அப்படின்னு கொஞ்சம் கூட அசரில் சொல்லலாம். நம்ம டாக்டர் தான் கொஞ்சம் நம்மளமான சாதாரணமான இல்லையா, நம்ம காலத்தில் உள்ள டாக்டர்கள் சொல்கிறேன், எல்லா டாக்டரும் இல்லை, எந்த டாக்டராக இருந்தாலும் மருந்து கொடுத்து அது குணமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஆடிட்டும் போவாங்க. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேனை கொடுங்கன்னு சொன்னாங்க. எத்தனாவது தடவை சொன்னாங்க? 3வது தடவையும் தேனை தான் கொடுங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு விளையாட்டுப்படி 4வது தடவையும் வந்தார். வந்தப்போ திருப்பி கூடி போச்சுன்னாங்க, தேனையே கொடுங்கன்னு சொன்னாங்க. சொல்லி போட்டு ஒரு விஷயம் சொன்னாங்க. அதாவது அந்த தடவை 4வது தடவை கொடுத்த போது என்ன ஆயிடுச்சு? குணமாயிடுச்சு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சதக்கல்லாஹ், அல்லாஹ் சொன்னது என்னைக்குமே உண்மைதான். இப்போ தகவ பத்தனும் அசைக்க, உங்கள் சகோதரனுடைய வயிறு போய் சொல்லி விட்டது. வயிறு தான் போய் சொல்லுமே தவிர அல்லா என்ன செய்ய மாட்டான். அவள் கன்ஃபார்ம். அதனால தான் அல்லா மருந்துன்னு சொல்லாமல் அதில் ஷிஃபா இருக்குது அப்படின்னு சொன்னான். இதே மாதிரி தான் குர்ஆன் ஷரீஃப். குர்ஆன் ஷரீஃபில் என்ன இருக்குங்கிறான்? ஷிஃபா இருக்குதுங்கிறான். உடல் நோய்க்கும் அதில் ஷிஃபா இருக்குது, உடல் நோய்க்கும் உள்ளத்து நோய்க்கும் ஆத்மார்த்தமான மானசீகமான எல்லா வகையான வியாதிக்கும் அதில் ஷிஃபா இருக்கிறது குர்ஆன் ஷரீஃப். அப்படிப்பட்ட வசனங்களை தான் நாம் இந்த குர்ஆனிலே நாம் இறக்கி இருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறார். உலகத்தில் மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும், சிக்கலாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், அது நோயாக இருந்தாலும் இல்லையா, எல்லாத்துக்குமே குர்ஆன்ல என்ன இருக்குது? ஷிஃபா இருக்கிறது. குர்ஆனை கொண்டு அதற்கு பரிகாரம் தேட முடியும், குர்ஆனை கொண்டு அதற்கு நிவாரணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிதான். உங்களுக்கு கவலையாக இருக்குதா, இந்த கவலை போகணும். இது ஆத்மார்த்தமான நோய். கவலைங்கிறது உடலுக்கு ஏற்படுகிற நோய் இல்லை. கவலையினால உடலுக்கு நோய் ஏற்படும், அது வேறு விஷயம். ஆனால் கவலை ஆத்மார்த்தமான ஒரு நோய். அந்த நோய்க்கு ஷிஃபா கிடைக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? குர்ஆன் ஷரீஃபில் சொல்கிறான், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் போதுங்கன்னு சொல்கிறான். ஏன்னா யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலே அகப்பட்ட பொழுது அதைத்தான் என்ன செய்து கொண்டிருந்தாங்க? ஒதுக்கிட்டே இருந்தாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன். இது இஸ்திக்ஃபார். இது என்னதுங்க? யூனுஸ் கலிமாங்கிறது என்னது? இஸ்திக்ஃபார். ஏன்னா நம்ம துவா செய்யும் பொழுது யூனுஸ் கலிமா ஓதி துவா செய்யணும். இஸ்திக்ஃபார் செய்துட்டு எல்லா டைமும் என்ன செய்யணும்? துவா செய்யணும். லா இலாஹ இல்லா அன்த ரப்பே, உன்னை தவிர ஒரு இறைவன் இல்லை, சுப்ஹானக நீ தூய்மையானவன், இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், நான் தப்பு செய்துட்டேன், அதனால் என்னை மன்னித்து திரும்ப செய் என்பதுதான் அதனுடைய பொருள். அப்படி அவர் தொடர்ந்து ஓதியதுனால அல்லாஹ் என்ன செய்தால் ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம், கபூல் செய்தோம். அவரை கவலையில் இருந்து அவரை நாம் என்ன செய்தோம்? காப்பாற்றினோம் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறார். இப்போ
இந்த யூனிஸ் கலிமா வந்து யூனிஸுக்கு மட்டும்தான் கவலைக்குண்டான சிஃபாவா, கவலைக்குண்டான நிவாரணமா என்றால் இல்லை. எல்லா மூமின்களுக்கும் உண்டான ஒரு சிஃபாவை தான் குர்ஆன் நமக்கு அறிமுகம் செய்கிறது. அதனால தான் அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றாங்க, ஃபஸ்தஜப்னாலஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம்மி வகதாலிக நுஞ்சில் மூமினீன். எல்லா மூமின்களையும் நாம் என்ன செய்வோம்? இதை ஓதுனாங்கன்னா எல்லா மூமின்களையும் நாம் என்ன செய்வோம்? கவலையிலிருந்து காப்பாற்றுவோம். அப்போ கவலை தீர வேண்டும் என்றால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது? இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். குறிப்பாக லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன்கிற இஸ்திக்ஃபாரை நாம் ஓத வேண்டும். கவலை தீர்வதற்கு இன்னொரு வழியும் இருக்கிறது. ஒன்று இஸ்திக்ஃபார், இன்னொரு வழி என்ன? ஸலவாத். ஸலவாத்தை நாம் அதிகமாக ஓதுகிற பொழுது நம்முடைய கவலைகளெல்லாம் நினைச்சுவிடும். லா இலாஹா இல்லல்லாஹ் சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன் கவலையும் போகும் இல்லையா? பாவங்களும் ஒழிக்கப்படும். அதே மாதிரி ஸலவாத்தும் அப்படித்தான். அதாவது கஅப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டாங்க, அஜஅல்லக ஸலாத்தி நிஸ்வான்னு சொன்னாங்க. நான் ஸலவாத்து ஓதுறதையே பாதி அளவுக்கு நான் ஸலவாத்தையே ஓதிக்கொண்டு இருக்கவா அப்படின்னு கேட்டாங்க, அனுமதி கேட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைர் வயின் ஜித்த, நல்லதுதான். அதாவது நீ இன்னும் அதிகப்படுத்தினால் அது ரொம்ப செயல், ரொம்ப செயலாக இருக்குன்னு சொன்னாங்க. அப்போ அவரு அப்படின்னா பாதையை விட சுருத்து 3-1 நான் அதிக ஸலவாத்தை ஓதிக்கொண்டிருக்கவா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஆனால் இதை விட அதிகப்படுத்தினால் இன்னும் செயல் ஜித்த போக செயல் அப்படின்னா அப்படின்னா 3-2 தான் ஸலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கவா அப்படின்னு கேட்டாங்க. நல்லது, நீ அப்படி நான் அப்படி ஓதிக்க. ஆனால் ஒயின் ஜித்த போவோம் அதை விடவும் கூட்டினா 3-2 விடவும் கூட்டினா என்ன? அப்போ அஜஅல் ஸலவாத்தி இல்லா, நான் முழுமையாக ஸலவாத்தையே ஓதிக்கொண்டிருக்கவான்னு கேட்டேன். என்னுடைய அவுராதுகளில், என்னுடைய துஆக்களில் வெறும் ஸலவாத்தை மட்டுமே ஓதிக்கொண்டிருக்கவா? நீங்கள் உங்களுடைய ஹாஜத்துக்கெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. வெறும் ஸலவாத்தை மட்டும் ஓதிக்கொண்டிருந்தாலே உங்களுடைய என்னென்ன ஹாஜத்து இருக்கோ அதெல்லாம் எனக்கு நிறைவேறிவிடும். என்னென்ன முராதுகள் இருக்குதோ அந்த முராதுலாம் நிறைவேறிவிடும். அப்போ ஸலவாத்தையே நான் ஓதிக்கொண்டிருக்கவா என்று கேட்கிற பொழுது அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரொம்ப நல்லது. அப்படி ஸலவாத்தையே ஓதிக்கொண்டிருந்தால் 2 விஷயம் நாங்கள் 2 நற்செய்தி சொன்னாங்க. உன்னுடைய கவலை போய்விடும், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று சொன்னாங்க. உலகத்தில் நமக்கு ஏற்படுகிற எல்லா பிரச்சனையினால என்னங்க வருது? கவலை வருது. அப்போ அந்த கவலை போயிடும் அப்படின்னா உலகத்தினுடைய எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். ஆசிரத்தில் மிகப்பெரிய பிரச்சனை நரகத்தை விட்டு நம்மளை காப்பாற்றுவதற்குண்டான மிக முக்கியமான காரணியானது நம்முடைய பாவங்கள், அது மன்னிக்கப்பட வேண்டும். அப்போ துன்யாவும் செயலாயிடும், ஆசிரத்தும் செயலாயிடும். துன்யாவில் நம்முடைய எல்லா ஆஜத்தும் நிறைவேறிவிடும். கவலை போய்விடும்னா எல்லா ஆஜத்தும் நிறைவேறிவிடும். ஆசிரத்தில் நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டுவிடும் என்றால் ஸலவாத் என்பது பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. அதே மாதிரி கவலைகளையும் அது என்ன செய்து விடுகிறது? போக்கி விடுகிறது. அதே மாதிரி தான் தஸ்பீஹாத், லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னீ குன்து மினல் ஸாலிமீன், அது தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹ்ங்கிறது தஸ்பீஹ். அந்த தஸ்பீஹும் என்ன செய்கிறது? கவலையை போக்கி விடுகிறது. பொதுவாக கவலையை போக்குவதற்கு தஸ்பீஹுக்கு நிறைய பவர் இருக்கிறது, நிறைய பங்கு இருக்கிறது. இன்று ஓதப்பட்ட இன்னொரு வசனத்தில் وَلَقَدْ نَعْلَمُ أَنَّكَ يَضِيقُ صَدْرُكَ بِمَا يَقُولُونَ فَسَبِّحْ بِحَمْدِ رَبِّكَ وَكُن مِنَ السَّاجِدِينَ وَاعْبُدْ رَبَّكَ حَتَّى يَأْتِيَكَ الْيَقِينُ என்று அல்லாஹ் சொல்றார். என்ன சொல்றாங்க? நபியை அவர்கள் உங்களை பற்றி விமர்சனம் பண்றாங்க, இல்லாததும் பொருளாததும் தான் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது உங்கள் இதயம் சுருங்குகிறது, உங்கள் இதயம் நெருக்கடிக்குள்ளாகிறது, சங்கடப்படுகிறது. நமக்கு தெரியும். உலகத்து நேரமோ அன்னைக்கு வீக்கும் சதுருக்க பிமாய கூறும். அவர்கள் உங்களை பற்றி தகாத சொற்களை சொல்வதனால் உங்கள் இதயம் நெருக்கடிக்குள்ளாகி சங்கடத்திற்குள்ளாகி நீங்கள் மனவேதனைப்படுகிறீர்கள் என்று நமக்கு தெரியும். ஆனால் அது என்ன செய்யாதீங்க, கவனிக்கவே செய்யாது. யார் என்ன பேசினாலும் பேசிட்டு போகிறான், காது கொடுத்து கேட்காதீங்க. அல்லது இந்த காலத்தை கேட்கறது காது நினைச்சீங்க, அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காது. யார் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணாலும், யார் உங்களை பற்றி இல்லாத புதாக சொன்னாலும், இந்த மாதிரி சொல்றாங்க, இந்த மாதிரி பேசுறாங்க, அது புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அவன் அவன் பாட்டில் புலம்பட்டும். நீங்க என்ன செய்யணும்? தஸ்பீஹ் செய்யணும். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க.
இந்த 2 நீங்கள் செய்தாலே போதும். அப்போ என்ன இருக்கா, அவன் சொல்றதை பற்றினா கவலைப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காதவர்கள் பிடிக்காத விஷயத்தை தான் சொல்லுவாங்க, இல்லாததையும் இல்லாததையும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது மனசு நெருக்கடி ஆகக்கூடாது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை தஸ்பீஹ் செய்ய வேண்டும், சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். புகாரி ஷரீஃபுடைய கடைசி ஹதீஸ், கலிமத்தானி ஹபீபத்தானி அலல் லிசான். 2 கலிமா இருக்கிறது. அது நாவிலே சொல்வதற்கு ரொம்ப லேஸ். ஹபீபத்தானி இலர் ரஹ்மான், ஆனால் ரஹ்மானுக்கு ரொம்ப இஷ்டமானது. ரொம்ப சஃபீபத்தானி மீசான், ஆனால் மீசான் தராசில அது ரொம்ப கனமானது. நாவிலே லேசானது, சொல்வதற்கு ரொம்ப ஈஸி. ஆனால் மீசான் தராசில் அந்த 2 கலிமாவையும் தூக்கி வைத்தால் அது ரொம்ப கனமானதாக ஆகிவிடும். ரஹ்மானுக்கு ரொம்ப பிரியமான அந்த 2 கலிமா. அது என்னங்க அந்த 2 கலிமா? சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அது அந்த 2 கலிமா. அந்த சுப்ஹானல்லாஹ் வந்து விடுகிறது, அல்ஹம்துலில்லாஹி வந்து விடுகிறது, வந்து விடுகிறது. எனவே இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்ற கலிமா இருக்கிற 3ஆம் கலிமா, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர். இதை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா சிரமங்களும் நீங்கிவிடும். துன்யா ஆகிரத்தினுடைய எல்லா கஷ்டங்களும் நிச்சயவிடும், நீங்கிவிடும். எனவே ஹதீஸில் வந்திருக்குது, ஒரு மனிதர் ஃபஜ்ருக்கு பிறகு பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 3 தடவை ஓதணும். அதே மாதிரி மக்ரிபுக்கு முன்னாடி, அசருக்கு பிறகு மக்ரிபுக்கு முன்னாடி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம் வ பிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் 10 தடவை ஓதணும். 100 தடவை, குறைந்து 100 தடவை ஓதணும். நான் தொடர்ந்து ஓதிருந்தா அவருடைய ரிஸ்க் விஸ்தீர்ணமா, அவருடைய வாழ்வாதாரம் பெருகும், அவருடைய கஷ்டங்கள் நீங்கும், அவருடைய துன்பங்கள் அகலும் என்ற அனுபவப்பட்ட செய்தியை ஹதீஸில் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நாம் என்ன செய்யணுங்க, யாரா எதையும் பேசி போட்டு அவன் அப்படி பேசுறான், இல்லாத சொல்றான், அதுக்கு நீங்கள் என்ன செய்ய தேவையில்லை, கவலைப்படலை. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்ன, தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக. வெறும் சுப்ஹானல்லாஹ் சொல்லிட்டு விட வகும் மினஸ் சாஜிதீன், தொடர்ந்து வகும் மினஸ் சாஜிதீன், சுஜூத் செய்யக்கூடியவர்களில் நீங்கள் ஆகிவிட வேண்டும். சுஜூத் செய்யக்கூடியவர்கள் அப்படின்னா தொடக்கூடியவர்கள் நீங்கள் ஆகிவிட வேண்டும். இந்த சுஜூதை கொடுக்காது வெறும் சுஜூத் மட்டும் செய்யறதுன்னு அர்த்தம் இல்லை. தொழுகையினுடைய மிக முக்கியமான பகுதி என்னது, சுஜூத். ஒரு அடியான் அல்லாஹ்வை ரொம்ப நெருங்குவது எந்த நிலைகளில், தொழுகையில் பல நிலைகள் இருக்கிறது. கியாம் நின்ற நிலை இருக்கிறது, ருக்கு இருக்கிறது, இருப்பு இருக்கிறது. இந்த நிலைகளிலேயே அல்லாஹ்வை அதிகமாக நெருங்குவதற்குரிய ஒரு நிலை என்னதுன்னா அஸ்ஸுஜூத். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அந்த சுஜூத முக்கியமான ஒரு நிலையாக இருக்கிற காரணத்தினால அதை சொல்லப்பட்டதே தவிர உத்தேசம் என்னது, தொழுகை. பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஹஸ்ஸபிஹி அம்ருன் பாதர இலா ஸலாத், ஹதீஸ்ல வந்திருக்குது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பிரச்சனை வந்தா, ஏதாவது ஒரு சிக்கல் வந்தா உடனே தொழுகையின் பக்கம் என்ன செய்வார்கள், விரைவார்கள். காற்று வேகமாக வீசுகிறது அப்படின்னா உடனே தொழுகையின் பக்கம் புயலாக ஆகிடக்கூடாது. அதனால அல்லாஹ்வின் பக்கம் நம்மை திருப்பி விடுவதற்குண்டான வழி என்ன, தொழுகை, இபாதத். எனவேதான் அல்லாஹ் சொன்னா, வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், பொறுமையை கொண்டு உதவி தேடுங்கள், தொழுகையை கொண்டு என்ன செய்யுங்கள், உதவி தேடுங்கள். எனவே அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வகும் மினஸ் சாஜிதீன். நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்கள், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்கள். ஆனாலும் அது மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் முழுமையாக தொழுகையிலே ஈடுபடுங்கள். ஃபர்தான தொழுகை, சுன்னத்தான தொழுகை, இது அல்லாமல் நஃபிலான தொழுகையிலையும் நீங்கள் செய்யுங்கள், ஈடுபடுங்கள். அக்கும்மென சாஜிதீன். அடுத்த ஃபைனலாக அந்த சூறாவை முடிக்கிறான், வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியக்கல் யகீன். ரப்ப நீங்கள் வணங்கிக் கொண்டே இருங்கள். ரப்ப தொழுகை மட்டுமல்ல, வெறும் தொழுகை மட்டும் பிடிச்சிட்டா பத்தாது, வேற என்னென்ன இபாதத்துகள் இருக்கிறதோ, நோன்பு இருக்கிறது, ஜக்காத் இருக்கிறது இல்லையா, ஹஜ் உம்ரா இருக்கிறது, குர்ஆன் ஷரீஃப் ஓதுவது இருக்கிறது, ஸலவாத் ஓதுவது இருக்கிறது, ஸிக்ர் இருக்கிறது,
இப்படி எத்தனை எத்தனை இபாதத்துகள் இருக்கிறதோ அந்த இபாதத்துகளை, குறிப்பாக கடமையான இபாதத்துகளை, கடமையான இபாதத்து என்ன? தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ், உம்ரா. இந்த இது ஒரு தடவை ஹஜ் உம்ரா செய்வது கடமை, மற்றது ஆக இந்த கடமையான இபாதத்தை செய்யணும். எது வரைக்கும் செய்யணும்? யக்கீன் வர்ற வரைக்கும் செய்யணுங்கிறான். யக்கீன்னா என்னங்க? யக்கீனுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமா உறுதின்னு அர்த்தம். உறுதி வர்ற வரைக்கும் இபாதத் செய்யுங்க அப்படின்னு நல்லா நினைக்கலாம். யக்கீன் அப்படின்னா நிச்சயமானது, உறுதியானது, மனசுல உறுதி இல்லையா அப்படின்னு அர்த்தமா? மனசுல உறுதி வர்ற வரைக்கும் இபாதத் செய்யுங்க. உறுதி வந்த பிறகு இபாதத்தை விட்டுக்கலாமா? யக்கீன் வந்துருச்சுங்க, எனக்கு ரொம்ப யக்கீன் வந்துருச்சு, ரொம்ப ஈமான் முத்தி போச்சு எனக்கு. அதனால சில பேர் இப்படி கோழிகள் சில பேர் இருப்பாங்க. ஆன்மீகத்திலேயே எல்லாத்திலையும் கோழி இருக்கிற மாதிரி ஆன்மீகத்திலேயே சில பேர் என்ன செய்வாங்க, கோழித்தனமான ஆட்கள் இருப்பாங்க. அவங்க இபாதத்தை செய்யறதில்லை, எங்களுக்கு செய்ய வேண்டிய தேவைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்லாவே என்ன சொல்லியிருக்கிறான், ஆபுது ரப்பத்தை ஹத்தா இலக்கிய யக்கீன் வர வரைக்கும் அல்லா இபாதத்தை சொல்லியிருக்கிறான். மாய்ஃபா அது எங்களுக்கு வந்துருச்சு. ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க யாரு? ரயீசுல் தாயிஃபத்து சூஃபியா, சூஃபி ஜமாஅத்தினுடைய தலைவரே அவங்க தான். அந்த சூஃபி ஜமாஅத்தினுடைய தலைவர் ஹஜ்ரத் சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரஹ்மத்துல்லாஹி அவங்க போய் ஒரு கேள்வி கேட்கப்பட்டுச்சு. சில பேர் இப்படி சொல்றாங்களே, என்ன சொல்றாங்க? நஹனு வஸல்னா இலல்லாஹ் ஃபலா ஹாஜத லனா இலா ஸியாமி வஸ்ஸலாத் அப்படின்னு சொல்றாங்க. நாங்கள் அல்லாஹ்வோட சேர்ந்துட்டோம், அல்லாஹ்வோட போய் சேர்ந்துட்டோம், அதனால இனி எங்களுக்கு தொழ வேண்டிய தேவையில்லை, நோன்பு வைக்க வேண்டிய தேவையில்லை, இபாதத் செய்ய வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சில பேர் சொல்றாங்களே, அதை பற்றி என்ன அபிப்பிராயம் என்று கேட்ட பொழுது, நஅம், ஆமா அவங்க சேர்ந்துட்டாங்க, அல்லாஹ் பக்கம் சேரல, இதா ஜஹன்னம் என்று சொன்னாங்க, நரகத்தின் பக்கம் சேர்ந்து விட்டார்கள் என்று சொன்னாங்க. அதனால வாகுத ரப்ப வணங்கணும் யக்கீன் வர்ற வரைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லை, உறுதி அப்படிங்கிற அர்த்தம் மட்டும் இல்லை. பின்ன என்ன அர்த்தம்? உலகத்தில் நிச்சயமானது எது? ரொம்ப யக்கீனா கண்டிப்பாக வரக்கூடியது எது? மௌத்து தான். யாரும் மறுக்க முடியாது இல்லையா? இது வரைக்கும் யாருக்கும் வராமல் இல்லை, யாரும் தப்புனதே இல்லை. அப்போ கன்ஃபார்மாக யக்கீனா வரக்கூடியது எது? மௌத்து. மௌத்து தான் என்பது யக்கீன் அப்படிங்கிறதுக்கு, மௌத் என்பதற்கு, மௌத்து தான் அதற்கு அர்த்தம். தஃசீர் என்பதற்கு என்ன ஆதாரம்? எல்லாத்துக்குமே நம்ம என்ன செய்யணும்? ஆதாரத்தோடு சில விஷயத்தை நம்ம பார்க்கணும். குரானுக்கு தஃசீரு, முதல்ல குரானுக்கு தஃசீரு குரான்லேயே நம்ம பார்த்து தேடணும். ரெண்டாவது குரானுக்கு தஃசீர் எங்கே தேடணும்? ஹதீஸில் தேடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கி இருக்குது, அவங்க அதுக்கு என்ன தஃசீர் செய்கிறாங்க, அதுதான் அசல் தஃசீர். அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யக்கீனுக்கு என்ன அர்த்தம் வச்சிருக்கிறாங்க என்று பார்த்தால், ஹதீஸில் உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு என்று ஒரு சஹாபி. அந்த சஹாபி இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு பெருமகன். என்னுடைய ஞாபகம் சரியா இருந்தால் 11 பேருக்கு வந்து பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். உஸ்மான் இப்னு மஃஊனுடைய எல்லா பிள்ளைகளுமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அந்த குடும்பமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த குடும்பமே மக்களோட வீட்டை கூட்டிட்டு ஹிஜ்ரத் போயிட்டாங்க. முதல்ல அபசாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க உஸ்மான் இப்னு மஃஊன். அதுக்கு பிறகு எங்கே ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க? எங்கே வந்தாங்க? மதீனாவுக்கு வந்தாங்க. மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த முஹாஜிர்களில் மிகப்பெரிய ஒரு இபாதத் செய்தவர்கள். அல்லாஹ்வின் பக்கம் காதல், நாட்டம், தேட்டம் அதிகமாகி இபாதத்திலேயே தன்னை அழித்துக் கொண்டவர். எந்த அளவுக்கு இபாதத்திலேயே அழித்துக் கொண்டவர் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அந்த பெண் ஆசை இருக்குல்ல, அந்த ஆசையை துண்டித்துக் கொள்ள வேண்டும். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டார். தபத்துல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த காலத்தினுடைய முறைப்படி ஒரு வகையான குடும்ப கட்டுப்பாடு. சரி, அதுக்கு அந்த வார்த்தை என்ன சொல்லுங்க, அந்த மாதிரி செய்திட்டோம்னு சொன்னால் அந்த தேவை வராது. ஒரு பெண்ணின் பக்கம் உள்ள தேவை என்ன செய்யாது, வராது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு கேட்டார், முழுமை இபாதத்தில் இருக்கு, அந்த பொம்பளை வாகாட்டே வேண்டாம், சமாச்சாரமே வேண்டாம், கச்சடா பெஜாராக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஆசை இருக்க போயிட்டானா அந்த கோபம் இருக்குது. அப்போ அந்த ஆசையை துண்டிச்சுட்டா
அதுக்கு அனுமதி கேட்டாங்க, தபத்துலுக்கு அனுமதி கேட்டாங்க. யாரு செய்தனா உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க மட்டும் கேட்கல, செய்தனா அலி இப்னு அபீ தாலிபும் கேட்டாங்க. ஏன்னா அவங்க மிகப்பெரிய ஆன்மீகவாதி. அந்த மாதிரியான இஷ்டம் உள்ளவங்களுக்கு இபாதத்துல தான் அவங்களுக்கு விஷயம் ஏற்படும். அதே மாதிரி சூபி ஆட்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய அபூதர் கிஃபாரி. அபூதர் கிஃபாரியுடைய கொள்கை என்னன்னா, இன்னைக்கு உள்ளது இன்னைக்கு செலவு பண்ணிடும், நாளைக்கு நினைக்கக்கூடாது, சேமித்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான கொள்கை. இன்னும் என்ன போனால் கம்யூனிஸ்டுகளுக்கு ரொம்ப பிடிக்கக்கூடிய சகாபிகள், கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை சேமிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த சிந்தனை உள்ள காரணத்தினால அபூதர் கிஃபாரியும் போய் கேட்டார், அலி இப்னு அபீ தாலிபும் போய் கேட்டாங்க, உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் போய் கேட்டாங்க. எங்கே போய் கேட்டாங்க? ரசூலுல்லாஹி என்ன கேட்டாங்க? நாங்கள் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் அனுமதி செய்யக்கூடாது, என்ன பாருங்கன்னு சொன்னேன். என்னை விடவா நீங்கள் அல்லாஹ் அறிந்தவன் நான், அல்லாஹ் பயந்தவன் நான் அந்த மாதிரியா பண்ணியிருக்கேன். அந்த பெண்களை அறவே விட்டு துறவரத்தை மேற்கொண்டு இருக்கிறேனா? இல்லை. அதனால இங்கேயும் இருக்கணும், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தையும் பெறணும் அப்படின்னு அனுமதி கொடுக்க மறுத்துட்டாங்க. ஆனாலும் கூட உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு முழு விவாதத்தில் ஈடுபடுவாங்க. அது இஷ்டு வந்துருச்சாங்க. அதில் அவங்களுக்கு ரொம்ப ஆசை அதிகமாகி விட்ட காரணத்தினால், எது ஆசை? பெண்ணாசை இல்லை, மண்ணாசை இல்லை, பொருளாசை இல்லை, எதில் ஆசை? விவாதத்தில் உண்டான ஆசையின் காரணமாக அவர் பகல் ஃபுல்ல நோம்பு, இரவு ஃபுல்ல விவாதம், அப்படி ஒரு நிலைக்கு வந்துட்டார். உஸ்மான் இப்னு மஃஊனுடைய மனைவி சாதாரணமாக பார்த்தாங்க, என்ன ஒரு அதாவது நல்ல ட்ரெஸ் இல்லை அவங்ககிட்ட. சாதாரணமாக ஒரு பொம்பளை உற்சாகமாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா நல்ல ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, நல்லா அத்தனை நினச்சிவாங்க, போட்டுருக்காங்க இல்லையா? இந்த பொம்பளையை பார்த்தோன்னு சொன்னால் ஒரு வாழ்க்கையில் இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி, ஒரு வெறுப்புள்ள ஒரு மனுஷியாக, ஒரு நல்ல ட்ரெஸ் இல்லை, தலைவிரி கோலமாக இருக்கிறாங்க, தலையை சீவி எண்ணெய் தேய்ச்சி அதை தலையை ஒழுங்கான முறையில் பின்னி எல்லாம் வைக்கணும்ல, அப்படி தெரியல யாருக்கு? மற்ற பெண்களுக்கு. என்ன இந்த மாதிரி அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, புருஷனுக்கு காமிச்சு இதெல்லாம் பண்ணணும். நம்ம பொம்பளைலாம் அப்படி கிடையாதுங்க. வெளியில் போனால் தான் என்ன செய்வா? சீவி சிங்காரிச்சு அத்தர் போட்டு கூடல் போட்டு. மனைவி யாருக்காக வேண்டி தன்னை அலங்கரிக்க வேண்டும்? கணவனுக்காக. மனைவி யாருக்காக வேண்டி நல்ல உடை, அலங்கார உடை உடுத்த வேண்டும்? கணவனுக்காக. ஒரு மனைவி யாருக்காக நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும்? கணவனுக்கு தான் பூசணும். வெளியில் நறுமணம் பூசிட்டு போகக்கூடாது, பூ வச்சுட்டு வெளியில் போகக்கூடாது, நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு கணவனுக்கு முன்னாடி கிழிஞ்ச வேலை, அதாவது அழுக்கு சேலையை உடுத்திக்கிட்டு இருக்கிறது, தலைவிரி கோலமாக இருக்கும் இல்லையா? அப்படி இருக்கலாமா? இருக்கக்கூடாது. அப்படி யாருக்காக உடுத்துகிறாய்? கணவனுக்கு உடுத்தலாம். நீ வெளியில் போகும்பொழுது ஒன்று அலங்கரித்துக் கொள்கிறாய், யாருக்காக அலங்கரித்துக் கொள்கிறாய்? அடுத்தவங்களுக்கு தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அத்தர் பூசிக்கொண்டு வெளியே செல்லக்கூடிய பெண் அந்த ஜினா செய்யக்கூடிய பெண் மாதிரி சொன்னாங்க. அதான் நம்ம பாதுகாப்பு. அப்போ மனைவி கணவனுக்காக வேண்டி தான் நான் நல்ல உடை உடுத்த வேண்டும், கணவனுக்காக வேண்டி தான் என்னை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும், சீவி சிங்காரிக்க வேண்டும், கணவனுக்கு தான் நான் தயாராக வேண்டும். அவருக்கு அது இஷ்டமே இல்லையே. அவர் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக என்ன ஒரே தொழுகை, பகல் ஃபுல்லாக நோன்பு. அவருக்கு முன்னாடி எப்படி இருந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அடுத்து போய் பேசுனாங்கன்னு வைங்களேன், இந்த செய்தி காலத்தில் எங்கே போயிடுச்சு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போயிடுச்சு. அவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டாங்க, நீங்கள் என்ன தான் நீங்கள் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். அல்லாஹ் ஒரு நெருங்க வழி தான். ஆனால் அதுக்காக என்ன ஓவர் டச் பண்ணி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. என்ன பத்திமும் பேரை எது இல்லாமல் வர சொல்லி எல்லா ரசூலுக்கு ஓவர் டச் பண்ணி என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. என்ன ஃபாலோ பண்ணுங்க? நான் அப்படியே நடந்து கொள்கிறேன் இல்லையே. அதனால் என்ன செய்யுங்க? நிதானம் நிதானம், நடுநிலை தவற வேண்டாம் என்று அட்வைஸ் பண்ணாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன்னா, அந்த உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. என்ன செய்தாங்க? ஜன்னத்துல் பக்கீல முதலாக அடக்கம் செய்யப்பட்ட சஹாபி இவங்க. மதீனாவுக்கு வந்த பிறகு முதல்ல வஃபாத்தான சஹாபி யாருங்க? உஸ்மான் இப்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எவ்வளவு அன்பு வைத்திருந்தார்கள் என்றால், பிரியம் வைத்திருந்தார்கள் என்றால், அவங்க வஃபாத்தான போது கண்ணீர் விட்டு அழுதார்கள். ஒரு ரிவாயத்திற்காக முத்தமிட்டார், ஜனாசாக முத்தமிட்டார். ஒரு தடவை இல்லை, 2-3 தடவை என்ன செய்தார்கள்?
அப்படி முத்தம் இருக்கிற பொழுது ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, கண்ணீர் பெருகியது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த கண்ணீர் எங்கே விழுந்தது? உஸ்மான் மகனுடைய நெற்றியிலே விழுந்தது என்று சொல்றார். அப்படிப்பட்ட உஸ்மான் மகன் ரலியல்லாஹு வஃபாத்தாயிட்டார். வஃபாத்தான பிறகு அவங்க மனைவி சொல்றாங்க, ஷஹாதத்தி அலைகை அபுஸ்தாயிபே, உங்களுக்கு சொர்க்கம் என்று நான் நினைச்சுகிறேன், சாட்சி சொல்கிறேன், நான் உங்களுக்கு நச்செய்தி சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை கண்டித்தார். உனக்கு தெரியுமா அவர் சொர்க்கத்துக்கு போவாருன்னு கேட்டார். உனக்கு தெரியுமா அவர் சொர்க்கத்துக்கு போவாரு அப்படின்னு கேட்டார். அவர் நல்ல ஒரு சஹாபி, உங்களுக்கு பிரியமான ஒரு சஹாபி, உங்களுக்காண்டி தீரம் நிறைந்த ஒரு சஹாபி, அவர் சொர்க்கத்துக்கு போவாங்க, யார் சொர்க்கத்துக்கு போவான்னு கேட்டாங்க அந்த அம்மா. யார் சொர்க்கத்துக்கு போவாங்கிறது அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு தெரியும். அல்லாஹ்வுக்கு அது நிறையா தெரியும். உன் இஷ்டத்துக்கு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அம்மா ஹுவ ஃபஜாஅஹு அல் யகீனு வ இன்னி லா அர்ஜூ லஹுல் கைர. அவரை பொறுத்த வரைக்கும் யகீன் வந்துருச்சு. யகீன் வந்துருச்சுன்னா மௌத்து வந்துருச்சு. எனவே அவருக்கு கைது நடக்கும் என்று நான் ஆதரவு வைக்கிறேன். இதை ஏன் சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றும் தெரியாம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம பத்துவா கொடுக்கக்கூடாது. ஒரு ஆளுக்கு சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லணுமானா அது சொல்றதுடைய தகுதி, அதுக்கு உண்டான ஹக்கு யாருக்கு மட்டும்தான் இருக்குது? ரசூலுல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. ஆளுக்காக அவர் பார்த்தா நல்ல மனுஷனா இருக்காரு, அவர் கண்டிப்பா சொல்றதுதான் அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட்டு உலகத்துல யாருக்குமே என்ன செய்யக்கூடாது. இங்க உஸ்மான் இப்னு மஃஊன் சொர்க்கவாசி அல்ல என்று சொல்வதல்ல நோக்கம். அதனால உங்களோட சிறப்புகளை சொன்னோம். அவர் சாதாரணமானவர் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கம் செய்வதற்கு முதல்ல அடக்கம் பண்ணாங்க யாரு? ஜன்னத்துல் பக்கீல. அவ்வளவு மன் துஃபின பில் பக்கீ உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு. அப்படி அடக்கம் பண்ணிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த கல்லை எடுத்துட்டு வாங்க. பக்கத்துல இருந்த ஒரு சஹாபிட்ட அந்த கல்லை எடுத்துட்டு வாங்க, இந்த கபூர் நான் என்ன செய்ய போறேன், நட்டி வைப்பேன். எதுக்குன்னா என்னுடைய சகோதரரை நான் அறிந்து கொள்ள வேண்டும். கபூர் என்னுடைய உஸ்மானுடைய கபூர் என்னுடைய சகோதரனுடைய கபூர்னு தெரிஞ்சு கொள்ளணுமானா எதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும்? எதுக்கு தெரிஞ்சு கொள்ளணும் சொல்லுங்களேங்க. ஜியாரத் செய்யறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கபூர் என்னுடைய சகோதரருடைய கபூர் தெரிஞ்சாதான் நான் என்ன செய்ய முடியும்? ஜியாரத் செய்ய முடியும். இப்போ தெரிஞ்சு கொள்ளணும். மட்டுமல்ல, என்னுடைய சொந்தக்காரர்களை நான் அவருக்கு பக்கத்தில் அடக்கம் செய்வேன்னு சொன்னேன். அவருக்கு பக்கத்தில் சொந்தக்காரங்க ரசூலுல்லாஹ்வுடைய அகல போயிட்டு அடக்கம் செய்யணுமானா அப்போ அவங்களோட புண்ணியமான ஒரு சஹாபியா இருக்கணும். அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகள் வஃபாத்தான பொழுது எங்க அடக்கம் செய்தாங்க? அங்கதான் அடக்கம் பண்ணாங்க. எங்க இருக்கிற உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் அஃபான் அல்ல, உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு கபூர் பக்கத்தில் தான் என்ன செய்தாங்க, அடக்கம் செய்தாங்க என்று ரிவாயத்தில் வருது. அப்படிப்பட்ட அந்த உஸ்மான் இப்னு மஃஊன் சாதாரணமான ஒரு சஹாபி அல்ல. அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் சொன்னது அவர் சொர்க்கவாசி இல்லை என்பதற்காக வேண்டிய அல்ல, யாரையும் சொர்க்கவாசி என்று முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி சொன்னார்கள். இங்கே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்மா ஹுவ ஃபஜாஅஹு அல் யகீன், அவரை பொறுத்த வரைக்கும் மௌத் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல என்ன சொல்றாங்க? யகீன் வந்துருச்சு. அப்ப யகீன்னா என்னங்க? ஆனா அவருக்கு கை நடக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனால யகீனுக்கு அர்த்தம் தஃசீர்னா மௌத். வஅபுது ரப்பக, ரப்ப நீங்க இபாதத் செய்யுங்க. ஹத்தா யஸியக்கல் யகீன், யகீன் வர்ற வரைக்கும் நீங்க என்ன செய்யுங்க? இபாதத் செய்யுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மௌத் வர்ற வரைக்கும் நீங்க இபாதத் செய்யுங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி என்ன சொல்றாங்க? சொல்லி காரியமா நின்ற வண்ணம் தொட வேண்டும். ஃபஇல்லம் தஸ்ததி ஃபகாஇதா, நிற்க முடியலையா உட்கார்ந்து தொட வேண்டும். ஃபஇல்லம் தஸ்ததி உட்காரவும் முடியவில்லை என்றால் ஃபஸல்லி ஜன்பா, படுத்துக் கொண்டு தொட வேண்டும். ஆக உடல் உயிர் உடலிலே ஒட்டி கொண்டிருக்கும் வரை, உணர்வு இருக்கும் வரை, போதம் இருக்கும் வரை கடமை நம்மை விட்டு மனுஷன் விடாது, விழுந்து விடாது என்பதுதான். எத்தனையோ சஹாபாக்கள் இல்லையா? ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் அவங்களுக்கு இல்லாத யகீனா? அவங்களுக்கு இல்லாத யகீனாங்க எவ்வளோ யகீன் அவங்களுக்கு? அவங்க இபாதத்தை விட்டாங்களா? கடமையை விட்டாங்களா? விடல. அப்படின்னா மௌத்து வரைக்கும் இபாதத் செய்ய வேண்டும் என்பதுதான் சரியான அர்த்தமே தவிர, எனக்கு யகீன் வந்துருச்சு அதனால எனக்கு இபாதத் வந்து யாராவது சொன்னான்னு வச்சுக்கோங்க, சொன்னாருன்னு வச்சுக்கோங்க,
சில பேருடைய நிலை தனிப்பட்ட முறையில் ஹுக்கும் மாறுபடும் அவருடைய நிலையை பொறுத்து. அப்போ அது அவருக்கு அல்லாத விஷயம். ஆனால் பொதுவான தத்துவாக இருந்துச்சு. அவர் என்ன அதை நியாயப்படுத்தி என்ன செய்யக்கூடாது. எனவே நீங்களும் சொல்ல தேவையில்லை அப்படின்னு செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆக அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. உஸ்மான் இப்னு மஃஊன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாத்திரமல்ல, எல்லா சஹாபாக்களும் நபிமார்கள் அவர் கடைசி வரைக்கும் என்ன செய்திருக்கிறாங்க, இபாதத் செய்திருக்கிறாங்க என்பதை நாம் பார்க்கிறோம். ஆக சொல்ல வந்த விஷயம் என்னங்க, என்ன பேசிட்டு இருந்தோம்? சங்கடம் வந்தா அதான் பேசிட்டு இருக்கேன் இல்லையா. உலகத்தை அலமு அன்னகை எண்ணிக்கு சொல்றது விமா எப்போதும் சங்கடமாக இருக்கிறதா, மனசுக்கு சங்கடமாக இருக்கிறதா, அப்ப என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும், ஏராளமான தொழுகையில் சொல்ல வேண்டும், இபாதத்துகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்க வேண்டும். இப்படியெல்லாம் செய்தால் உங்களுடைய சங்கடம் நீங்கும், உங்களுடைய சங்கடம் நீங்கும், உங்களுடைய துன்பம் விலகும், உங்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை அமையும். இப்படி எல்லாவற்றுக்கும் பரிகாரம் எங்கே இருக்கிறது? எங்க இருக்குது? குர்ஆன்ல இருக்குது. அப்போ குர்ஆன் அப்படிங்கிறது எல்லா வகையான நோய்க்கும் அது ஷிஃபா, கவலை என்ற நோய்க்கும் அது ஷிஃபா. சிக்கல் நெருக்கடி வருகிற பொழுது என்ன செய்ய வேண்டும் என்பதற்கும், உங்களுக்கு ஒரு தீங்கு ஏற்படும் என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா, தீங்கு ஏற்பட்டுவிடும் என்று பயப்படுகிறீர்களா, ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அதை ஓத வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபன் கலபு பிநிஅமத்தின் ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீலுக்கு பிறகு சொல்றான் ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் என்று சொல்லிவிட்டு அதற்கு நான் ரிசல்ட் அல்லாஹ் சொல்றான். யுத்தத்திற்கு போனாங்க, அவங்களுக்கு ஒரு தீங்கும் ஏற்படலை, மாறாக பண்கலபு பிநிஅமத்தின் மினல்லாஹி வ ஃபضலின் லம் யம்ஸஸுஹும் சூஉன், அவங்களுக்கு எந்த தீங்கும் வரலைங்கிறது மட்டுமல்ல, நிறைய வெற்றியோடு லாபத்தோடு என்ன செய்தாங்க, திரும்பி வந்தாங்க. யாரின் மூலமாக தீங்கு ஏற்படும் என்று பயப்படுகிறீர்களோ அவன் கடையை தந்துட்டான், நம்ம விவரப்படுத்துகிறோம், அவன் வந்து நம்ம கூட சேர்ந்துட்டு அவனால நம்முடைய வேலைக்கு ஆபத்து வந்துடும், பயப்படுறீங்களா? எதுக்கு பயப்படணும்? என்ன வாதணும்? ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அப்படி ஓதுனீங்கன்னா அவனால ஒரு தீங்கு உங்களுக்கு வராது, வேலைக்கு இடையூறு வராது, வியாபாரத்துக்கு இடையூறு வராது, மாறாக இன்னும் அதிகமான வியாபாரம் என்ன செய்யும். அரசாங்கத்தின் மூலமாக சரிவேலை நடக்கிறது, அல்லது எதிரிகள் சங்கிகள் மூலமாக அல்லது மற்றவர்கள் மூலமாக உங்களுக்கு சரிவரை பின்னப்படுகிறது, சரீரை உங்களை மாட்டி விட்டுருவாங்க என்று நீங்கள் பயப்படுகிறீர்களா? அப்படி என்ன வர வேண்டும்? ஓ ஃபவ்விது இலல்லாஹ் வல்லாஹு பஸீருன் பில் இபாத், என்னுடைய காரியத்தை அல்லாஹ்விடத்திலே ஒப்படைத்து விட்டேன். வல்லாஹு பஸீருன் பிமா யஅமலூன், அல்லாஹ் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் செயல்களையும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்று நீங்கள் ஓத வேண்டும். இப்படி ஓதுனீங்கன்னா என்ன வரும்? ஃபவகாஹுல்லாஹு ஸய்யிஆத்தி மா மக்கரு, அவர்கள் செய்த அந்த சதியினுடைய சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். யாரை பாதுகாத்தான்? ஃபிரௌனுடைய குடும்பத்திலேயே ஒரு ஆள் தான் போயிட்டார். ஃபிரௌனுடைய குடும்பத்திலேயே மூசா நபியை கொண்டு ஈமான் கொண்டார். ஃபிரௌன் யாருங்க? மிகப்பெரிய பயங்கரவாதி, ராட்சசன் இல்லையா, கொடுங்கோல் மன்னன். அவனுக்கு எதிராக அவன் குடும்பத்திலே ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வந்தா, அப்ப அந்த ஃபிரௌன் என்ன செய்தான்? அவர் கதையை முடிக்கிறதுக்கு சூழ்ச்சி செய்தான், சரி செய்தான். ஏன்னா குடும்பத்தில் உள்ளவர் எடுத்த உடனே என்ன செய்ய முடியாது, எதையாவது ஒன்று செய்து அவர் என்ன செய்ய வேண்டும், ஆக மடக்கணுங்கிறதுக்காக அவனை சூழ்ச்சி செய்யும் பொழுது அல்லாஹ் சொல்றான், ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் வல்லாஹு பஸீருன் பில் இபாத் என்ற ஒரு ஓதிய காரணத்தினால ஃபிரௌனுடைய தீங்கை விட்டும் சூழ்ச்சியை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாத்தான். ஃபிரௌனோட பெரிய மோசமான ஆள் உலகத்தில் யாரும் இருப்பாங்களாங்க? எனவே யார் சரி செய்தாலும் அதை விட்டும் நீங்களும் நானும் பாதுகாப்பு பெற வேண்டும் என்றால் செய்ய வேண்டிய வேலை என்ன? ஓ ஃபவ்விது அம்ரி இலல்லாஹ் வல்லாஹு பஸீருன் பில், இப்படி என்னென்ன நேரத்தில் என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன கண்டனங்கள், மானசீகமான அந்த நோய்களுக்கு உண்டான ஷிஃபா எதிரே இருக்கிறது, குர்ஆனிலே இருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அத்தகைய ஷிஃபாவை நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மத் வ ஆலி சய்யிதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா